அனைவருக்கும் நம் சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை கிடைக்கப் பெற்று வளமும் நலமும் மகிழ்வோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவு நான் ஒரு ஜோதிடரை காணச் சென்றிருந்தேன். எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை மிக சரியாக சொன்னார். சரி, அப்படி சொன்னவர் கடைசியில் எனக்கு ஒரு செய்தியினை சொன்னார். உங்களுக்கு இந்த சாபம் இருக்கிறது அப்படி என்றார். சரி என்று கேட்டுக்கொண்டு வந்துவிட்டேன். இன்னொருவர் ஒருவரை பார்க்க போகின்றார். ஆருடம் சொல்பவர், பிரசன்னம் பார்ப்பவர் அவரை பார்த்து கேட்கின்றார். அவரும் சொல்லுகின்றார், இப்பொழுது நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இது இதனால் பிரச்சனை என்று அவரும் சொல்லுகின்றார். அவரும் கடைசியில் இது இந்த சாபத்தினால் தான் உங்களுக்கு நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க நிறைய பேர். இப்போ நமக்கு பிரச்சனைகள் பல வழியில் வரும், பல வகையில் இருக்கும். அடியேனுடைய பொது கருத்து என்னவென்றால், கவலை என்பது பெருமளவில், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பெருமளவில் சொற்பமாக இருப்பது என்பது வேறு. பெருமளவில் நம்மால் தான் ஏற்படும் என்பது அடியனுடைய கருத்து. சரி, அப்படி நம்மால் ஏற்படுவதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த காரணம் எதனால், ஏன்? ஒருவர் மந்திரம் என்கின்றனர், ஒருவர் சாபம் என்கின்றனர், ஒருவர் கர்மம் என்கின்றனர், ஒருவர் சூன்யம் என்கின்றார். எதைத்தான் எடுத்துக்கொள்வது என்பது உங்கள் எல்லோருக்கும், பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் பல காரணமாக மனதில் தோன்றலாம். இந்த பதிவினுடைய நோக்கம் என்னவென்றால், எந்த சாபத்தினால் நமக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு சாபத்துக்கான விளக்கத்தை நான் சொல்லுகின்றேன். உங்கள் பிரச்சனைகளை மனதில் கொண்டு நான் சொல்வதை இணைத்து பார்த்தால் என்ன சாபம் என்று தெரிந்துவிடும். முதல்ல நம்ம சாபத்தை எடுத்துக்கிட்டு போகலாம். இந்த சாபத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சாபத்தினுடைய தொகுப்பான பதிவுகள் ஒவ்வொன்றாக முடிந்த பிறகு நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தாதான் இறுதியாக நிறைவில் மொத்த சாபத்திற்கும் என்ன விமோசனம் என்பதை வழிபாடாகவும் மந்திரங்களாகவும் எப்படி வழிபட வேண்டும் என்பதன் முறைகளையும் அடியேன் ஒரு முழு பதிவாக கொடுக்கின்றேன். ஒவ்வொரு பதிவின் கீழே ஒவ்வொரு சாபத்திற்கும் ஒவ்வொரு விதமான தீர்வு என்பதை கொடுக்க முடியாது. ஏன்னா காலப்போக்கில் எல்லோருமே இன்று எளிதில் கிடைக்க வேண்டும், சிறிய நேரத்துக்குள் நாம் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக கடினமான ஒன்று. இருந்தாலும் எவ்வளவு சுருக்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கின்றோம். அந்த வகையில் முதல்ல பாருங்கள், அப்பப்போ சிறு பிள்ளையிலேருந்தே நம்ம இதை பார்க்க முடியுங்க. குழந்தையாக இருக்கணும், நடக்கிற தருவாயில் காலில் மட்டும் அடிபடும். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் நமக்கு கூட பாருங்கள், நாம் பாட்டு சிவனேன்னு ரோட்டு ஓரமாக நின்னம்பா, ஒருத்தர் வந்து பைக்கில் இடிச்சிட்டாரு அல்லது சைக்கிளில் அடிச்சிட்டாரு, இல்லை திடீர்னு ஒருத்தர் கால் தடிக்கி இடறி விழுந்தார், காலில் அடிபட்டு போச்சு. சிலருக்கு சாதாரணமாக இருக்கலாம், சில பேருக்கு எலும்பு முறிவு, சில பேருக்கு அதனால் தையல் போடுகின்ற அளவுக்கு வருவது, இப்படி பல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இது முதல்ல காலில் அடிபடுவதும், இடது பக்கம் அடிபடுவதும், இடது உறுப்புகள் பாதிப்பதும், இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சோம்பேறித்தனம். ஆனால் நாம் மனசளவில் இருக்க மாட்டோம். நம்மை சோர்வு படுத்தும் உடல், அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அலுவலக காரணங்கள், வியாபார காரணங்கள், தொழில் காரணங்கள், அலைவது, நாம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற காரணங்கள், பயணம் மேற்கொள்ளுகின்ற வகையில் இருக்கின்ற காரணங்கள், பல காரணங்களால் நம் மனதிற்கு சோர்வில்லை என்றாலும் உடல் சோர்வாகி பல விதத்தில் காரியங்கள் தள்ளி போய் தடையும் தடுங்கள் ஆகும். இதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மந்த புத்தி. இந்த நேரத்தில் போகணும் அப்படின்னு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால், ஒன்று நீங்கள் போகாமல் அதை காலதாமதப்படுத்துவீர்கள், அல்லது போக முடியாத ஏதோ ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்து அந்த காரியத்தையும் நடைபெறாமல் தடையும் தடுங்கலாக்கியும் அது பிரச்சனையை கொடுத்து விடும். எவ்வளவுதான் கடுமையான உழைப்பு செய்தாலும் மந்தமான வருமானமே இருக்கும்.
அதுவும் ஆமை வேகத்தில் நகர்கின்ற வருமானம், ஆனால் கடுமையான உழைப்பு. அப்படி வருகின்ற வருமானம் கூட பெரிதளவில் இருக்காது. இது ஒரு பக்கம். இரண்டாவதாக, நியாயம் நீதிகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நான் வேதனைப்படுகின்றேனே, என் எதிரிலே ஒருவன் மிகவும் பொய் சொல்லுகிறார், ஏமாற்றுகின்றார், அவர் நன்றாக இருக்கிறாரே என்ற சிந்தனை தோன்றி உள்ளவர்களுக்கும், இப்படி இந்த மந்த புத்தி, சோர்வுத்தனம், உடலில் எலும்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள், இதை புரிஞ்சுக்கணும். மந்த புத்தி சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது நம்மை பலவீனப்படுத்துகின்ற நரம்புகள் சம்பந்தப்பட்ட கோளாறு உடையவர்கள், இவர்களுக்கெல்லாம் பொதுவாக கிரந்த சுவடி, அகத்திய சுவடிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இவர்களுக்கு பசுவினுடைய சாபம் இருக்கிறது, அல்லது பசுவினுடைய குணம் ஒத்தவர்களை இவர்கள் மனநோகும்படி நடந்த சாபம் இருக்கிறது. அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். பொதுவான கருத்து என்னவென்றால், பசுவின் சாபம் இருக்கிறவர்களுக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்குமாம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், நான் ஒன்றுமே பண்ணல, எனக்கு பசு வளர்த்ததில் நாங்கள் மேலை நாடு வெளிநாட்டில் இருக்கிறோம், பசுனா இங்கே என்னன்னே தெரியாது, எங்களுக்கு எப்படி இது நடக்குது, அப்போ எப்படி பசு சாபம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, அதற்கு விடையாக்க நாம் செய்த வினை அல்ல, எத்தனையோ இருக்கிறது. வினை என்பது செய்வது, செய்விப்பது, செய்வதற்கு துணை போவது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செய்வது, செய்விப்பது, செய்வதற்கு துணை போவது, இப்படி மூன்றும் நம் பாரம்பரியத்திலே ஆகாமியம் சஞ்சிதம் கர்மத்தின் வாயிலாக உள்வருவது. இது நமக்கு தெரியாது. ஆக இப்பதிவில் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் உங்களுக்கு பசுவினுடைய சாபம் வந்து கொண்டிருக்கிறது, இதுதான் இதற்கெல்லாம் காரணம், இது ஜாதகத்திலும் காட்டும். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தெளிவுபடுத்திக்கங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் பெருமளவில்லைங்க, பெருமளவில் நீங்கள் பெருமளவில்னா புரிஞ்சுக்கணும். அப்போ கொஞ்சம் அளவில் இருக்காது, பெருமளவில் இருக்கிறது இருக்கும். ஒரு 70 விழுக்காடு நான் சொல்வது இருக்கும், 30 விழுக்காடு இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம். உங்கள் ஜாதகத்தை எடுங்க, சந்திரன் அப்படிங்கிற இடத்துல இருந்து குரு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள். சந்திரனில் இருந்து குருங்கிற கிரகம் எங்கே இருக்குது பாருங்கள். சந்திரனை 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அங்கிருந்து 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீட்டில் பெருமளவில் குரு இருக்கும். சந்திரனுக்கு 12இல் குரு இருக்கலாம், அல்லது குருவுக்கு 12இல் சந்திரன் இருக்கலாம் பின்பக்கமே. அது இரண்டுமே பொறுத்தது. இந்த பசுவினுடைய சாபம் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமளவிலே சந்திரனுக்கு 6, 8, 12இல் குருவும், குருவுக்கு 6, 8, 12இல் சந்திரனும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ராசி கட்டத்தில் மட்டும் இல்லை, அம்ச கட்டத்திலும் இருக்கலாம் என்பதை புரிந்துக்கணும். 30 பேருக்கு இருக்காது, அது வேறு, அதெல்லாம் ஜாதகத்துக்குள்ளே போக வேண்டாம். மேலெழுந்த வாரியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதற்கான வழிமுறைகளை தான் நான் சொல்லுகின்றேன். இப்போ இந்த சந்திரனும் குருவும் என்று சேரும் பொழுது 4-5 விதங்கள் இருக்கிறது. இதுக்கு சகடைன்னு சொல்லுவாங்க, அங்கே போக வேணாம், அதுக்குன்னு ஒரு தனி பதிவு வச்சுக்கலாம் நம்ம. ஆக இப்படிப்பட்ட இந்த பதிவிலே சொல்லப்பட்ட விஷயங்களை தள்ளிவிடாமல், அதை அப்படியே முன்னாடி நகர்த்தி பார்க்காமல் முழுமையாக பார்த்து, இந்த சாபம் இதனால்தான் நமக்கு இப்படி இருக்கிறதா என்பதை முடிவு செய்து தொடர்ந்து ஒவ்வொரு சாபமாக, ஒவ்வொரு பதிவாக கொடுத்து வரப்போகின்றேன். இதை பார்த்து கொண்டே வந்து இறுதியில் நிறைவாக ஒவ்வொரு சாபத்திற்கும் ஒரு பொதுவான, ஒரு அற்புதமான வழிபாடும் தீர்வும் தரலாம் என்று இந்த பதிவை தொடங்கி இருக்கின்றேன். பார்த்து நீங்களெல்லாம் தெரிந்து கொண்டு பலனும் பயனும் அடைய தொடர்ந்து பாருங்கள். இறையருள் கிடைக்கட்டும். அடுத்த ஒரு பதிவோடு பார்க்குறேன். வணக்கம்.